வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக தூய ஆவி தரும் மாற்றம் என்ன என்கிறதனை குறித்து தியானம் பண்ணுகிறோம். திருச்சபை பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகிறது. தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற காரியத்தை வலியுறுத்துகிறது. தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவரை நாம் உணர்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே என்னென்ன மாற்றங்கள் உண்டாகிறது, என்னென்ன காரியங்களை நாம் செய்யக்கூடும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக அரும் அடையாளங்களை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக ஆண்டவரை போற்றுகிறவர்களாக, அவரை ஆர்ப்பரிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக இறப்பினாலே நாம் புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறோம், உயிர்த்தெழுகிற பொழுது தூய ஆவி நமக்குள் வருகிறார் என்கிற காரியத்தையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக தூய ஆவி நமக்கு நிறை வாழ்வை, உண்மை வாழ்வை தருகிறது என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்திலே பிலிப்பு சமாரியா நகரிலே அரும் செயல்களை செய்ததையும், அதனாலே ஜனங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நற்செய்தியிலே பங்கு கொண்டார்கள், திருமுழுக்கு பெற்றார்கள் என்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பிலிப்பு ஆண்டவரிடத்திலிருந்து தூய ஆவியை பெற்றிருக்கிறார். அதனாலே அவர் அரும் பெரும் செயல்களை செய்து வந்தார். அவர் சமாரியாவுக்கு சென்று அங்கே ஜனங்களுக்கு நற்செய்தியை, கிறிஸ்துவை பற்றின செய்தியை, கிறிஸ்து வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறையை, அவருடைய முறைமைகளை, கொள்கைகளை பறைசாற்றுகிறார். அவர் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டு அவ்விடத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறதினாலே அவர்களிடத்திலே காணப்பட்ட தீய ஆவிகள் ஓடிற்று, நோய் நீங்கிற்று, குணம் உண்டாயிற்று. இப்படியான நிகழ்வுகள் நடக்கிற பொழுது எருசலேமிலிருந்து திருத்தூதர்கள் வந்து கைகளை வைத்து அவர்கள் தூய ஆவியை பெறும்படி ஜெபிக்கிற பொழுது அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கைகளை நீட்டி திருத்தூதர்களை நோக்கி தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்டது போல அவர்கள் ஆண்டவரிடத்திலே கடவுளின் வார்த்தையை ஏற்று தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். திருத்தூதர்களிடத்திலே ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்று தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி நாமும் தூய ஆவியை பெற வேண்டும் என்று சொன்னால் அரும் அடையாளங்களை செய்யக்கூடும். அருள் அடையாளங்களை செய்கிறதற்கு நாம் கடவுளின் வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். அதன்படி ஒழுகுகிற பொழுது, அதனை ஏற்று நடக்கிற பொழுது நாம் அரும் அடையாளங்கள் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த அரும் அடையாளங்கள் தூய ஆவியின் துணையாலே செய்யப்படுகிறது என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருப்பாடலிலே நாம் பார்க்கிற காரியம், அவர்கள் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் ஆண்டவர் செய்த மேன்மையான அரும் பெரும் செயல்களை அறிவித்து அவரை போற்றி ஆர்ப்பரித்தார்கள். கடலை அவர் கட்டாந்தரையாக்கினார், ஆற்றை நிற்க பண்ணி ஜனங்களை நடக்க பண்ணினார். இப்படி ஆண்டவர் அவர்களுக்கு எகிப்திலும் வருகிற வழியிலும் கானானிலும் செய்திருக்கிற காரியங்களை அவர்கள் நினைத்து ஆண்டவருடைய செயல்களை போற்றி ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவருடைய நீங்காத பேரன்பு அவரிடத்திலே காணப்பட்டது. நாம் தூய ஆவியை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு செய்த அரும்பெரும் காரியங்களை நாம் ஜனங்களுக்கு உணர்த்தி அதன் மூலமாக நாம் கடவுளை போற்றி ஆர்ப்பரித்து
ஆண்டவருடைய மகிமையை ஜனங்களிடத்திலே சொல்லுகிற பொழுது ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்று அவருக்கு பணிந்து தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், தூய ஆவி உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்கிறதனை இந்த வார திருவிழா கொண்டாட்டத்தின் நோக்கமும் முகாந்தரமுமாயிருக்கிறது என்கிறதனை நாம் மறந்துவிடக்கூடாது. வாழ்வின் பிரதான நோக்கமே தூய ஆவியை கொண்டிருக்கிறது என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வாசகத்திலே பேதுரு இப்படி எழுதுகிறார்: கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அந்த தூயவரை போற்றுகிறதினாலே நாம் குற்றமற்ற மனசான்று உடையவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்தான் ஆண்டவர் என்கிறதில் மாற்று கருத்தில்லை. அவரை தூயவர் என்று அறிக்கை பண்ணுகிற பொழுது அவருடைய வாழ்வு முறையை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அவருடைய வாழ்வு முறையை நாம் வாழுகிறோம். அவருடைய வாழ்வு முறையை வாழாத வரையில் நாம் ஆண்டவரை அறிக்கை பண்ண முடியாது, அவரை தூயவர் என்று சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னோம் என்று சொன்னால் அது வெறுமனே பேச்சாயிருக்கும், வாழ்வின் உள்ளூர நடந்ததாயிராது. ஆக கிறிஸ்து ஆண்டவர் என்று நாம் சொல்லுவோம், பறைசாற்றுவோம் என்று சொன்னால் அவர் தூயவர் என்று பறைசாற்றுகிற நாம் அவரை போல வாழாவிடில் அதனாலே பயன் ஒன்றுமில்லை. அதனால்தான் கிறிஸ்து ஆண்டவர் இல்லை என்று அறிக்கை பண்ணுகிறவனிடத்திலே இயேசுவே ஆண்டவர் என்று நீ அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய வாழ்வு முறையை நீ கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே பேதுரு குற்றமற்ற மனசான்று என்று சொல்லுகிறார். இப்படி கிறிஸ்துவை ஆண்டவர் என அறிக்கை பண்ணி அவருடைய வாழ்வு முறையை நாம் வாழ நினைக்கிற பொழுது, வாழுகிற பொழுது தீமைக்காக அல்ல நன்மை செய்கிறதினாலே துன்புறுத்தப்படுகிறோம். இந்த உலகத்திலே காரியங்கள் தீய வழியில் போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் பார்வைக்கு நாம் நலமான காரியங்களை செய்தோம் என்றால் அது தீயதாயிருக்கும். ஆக இந்த உலகத்தின் பார்வைக்கு நாம் நல்லது அல்லது தீயது எது என அறிந்து செயல்பட வேண்டும். இந்த உலகத்தின் பார்வைக்கு தீயதையும் ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லதையும் செய்கிற பொழுது நாம் துன்புறுகிறோம். இந்த துன்புறுத்தல் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட பாடம் நம்மை மேன்மைப்படுத்துகிறது. நாம் எப்படி துன்புறுகிறோம்? கிறிஸ்து அனைவருக்காகவும் பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஒரே முறையாய் இறந்தார். நாம் நம்முடைய வாழ்விலே பிறரை குறித்து, அவருடைய பாவ காரியங்களை குறித்து, அவருடைய இயலாமைகளை குறித்து நாம் தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற பொழுதெல்லாம் நீ கிறிஸ்துவாய் மாறுகிறாய் என்கிற காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலுவையில் நாம் அப்படி பங்கு கொள்ளுகிறோம் என்கிற காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அதனாலே நானும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று நினைக்கிறதிலும் வாஞ்சிக்கிறதிலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழாத வரையில் நீ சிலுவையில் அறையப்பட்டாய் என்கிறதற்காக யாரும் உன்னை கொண்டாடப் போகிறதில்லை. நீ கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்தாயா என்கிறதில் தான் ஆண்டவருடைய கொண்டாட்டம் இருக்கிறது. அவர் உன்னை கொண்டாட வேண்டுமெனில், அவருடைய கண்களுக்கு நீயும் நானும் பரிசுத்தமென விளங்க வேண்டுமெனில் நாம் பிறருக்காக துன்புற வேண்டும், பிறருக்காக காரியங்களை செய்ய வேண்டும். நம்மை வெறுக்கிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை ஒரு பொருட்டாய் நினைக்காதவர்கள், இவர்களை நாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் அவர்களுக்காக, அவருடைய மனநிலைக்காக நாம் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிற பொழுது ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மை பார்க்கிற பொழுது நேற்றைய வாழ்வுக்கு இறந்து இன்றைய வாழ்வுக்கு நாம் புதிய மனிதர்களாய், புது பிறப்புகளாய் உயிர்த்தெழுகிறோம். அதைத்தான் அங்கே பேதுரு எழுதுகிறார். அவர் மனித இயல்பில் இறந்து ஆவியின் இயல்பில் உயிர் பெற்றார் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார்.
மனித இயல்பில் இறந்து நீ ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பொழுது, ஜனங்களுக்காக உதவி செய்கிற பொழுது, ஜனங்களுக்காக நீ இழக்கிற பொழுதெல்லாம் நீ இறந்து கொண்டிருக்கிறாய். நீ இறக்க இறக்க ஆவியிலே உயிர் பெற்றெழுகிறாய் என்கிற காரியத்தை நாம் உணர்கிறோம். இது தூய ஆவியின் முதன்மையான முக்கியமான செயல்பாடு. தூய ஆவி நமக்குள்ளே இல்லாத வரையில் இந்த வாழ்வு முறை நமக்குள் வருகிறதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்கிறதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியை பெற வேண்டும், பிறருக்கென வாழ வேண்டும். அந்த வாழ்விலே இறந்து மேலும் மேலும் உயர்ந்து ஆண்டவருடைய தூய ஆவியை பெற்றவர்களாய் நாம் வாழுகிறோம். நற்செய்தி வாசகத்தின் ஊடாக ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லித் தருகிறார். அன்பு கொண்டு ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள். அன்பு கொண்டு ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள். தந்தை நமக்குள்ளும் நாம் தந்தைக்குள்ளும் இருக்கிறோம் என்கிற உணர்வை நாம் பெற வேண்டுமெனில் இயேசுவின் வாழ்வு முறையை நாம் கொண்டிருக்க வேண்டும். இயேசுவின் வாழ்வு முறையை நாம் கொண்டிருக்கிறதினாலே தந்தை நமக்குள்ளும் நாம் தந்தைக்குள்ளும் என்கிற காரியத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் நமக்குள், நாம் ஆண்டவருக்குள். அவராலே அனுப்பப்பட்டிருக்கிறோம், அவராலே வாழ்வடைந்திருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்களில் நாம் பொலிப்பம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவி நமக்குள் இருந்து இந்த உலகத்தில் நம்மை வெளிப்படுத்துகிறது. ஆக ஆண்டவருடைய கட்டளைகளை அன்புடன் கடைபிடித்து தந்தையின் ஆவி நமக்குள் இருக்கிறது என்கிற உணர்வை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது உண்மை வெளிப்படும். உண்மை வெளிப்படுகிற பொழுது உலகம் அதை கண்டுகொள்ளுகிறதில்லை, உலகத்தால் அதை காண முடியாது. உலகம் காணாததை நீங்கள் காண்பீர்கள் என்று இயேசு சொன்னதனுடைய பொருள் இதுதான். நாம் தந்தைக்குள் இருக்கிறோம், தந்தை நமக்குள் இருக்கிறார், நாம் ஆண்டவருக்குள் இருக்கிறோம் என்கிற வெளிப்பாடு எவனுக்கு உண்டாயிருக்கிறதோ அவனிடத்திலே தூய ஆவி நித்தியமாய் குடிகொண்டிருக்கிறார். தூய ஆவியின் மாற்றத்தினாலே நாம் வாழ்வை பெறுகிறோம். தேவன் தருகிற வாழ்வை பெறுகிறோம். ஆண்டவருடைய வாழ்வை நாம் பெறுகிறோம். ஆண்டவருடைய வாழ்வை நாம் பெறுகிறதினாலே தூய ஆவியாக நாம் மாறுகிறோம், ஆண்டவராக மாறுகிறோம், கடவுளாக மாறுகிறோம், இறைநிலைக்கு கடந்து போகிறோம். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறது இறைநிலைக்கு கடந்து போகிறது என்கிற காரியங்களை நாம் இந்த வார வாசகத்தின் ஊடாக உணர்ந்து கொள்ளுகிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கடைபிடித்து அரும்பெரும் செயல்களை நாங்கள் செய்து அடையாளங்களை செய்து உம்முடைய நாமத்தினாலே தூய ஆவியை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு பகிர்ந்து நீர் எங்களுடைய வாழ்விலும் பிறருடைய வாழ்விலும் செய்த அளப்பரிய காரியங்களை ஜனங்களுக்கு உணர்த்தி இயேசுவே ஆண்டவர் என்று உணர்ந்து அறிக்கையிட்டு அவரை போற்றி அவரை போல வாழ்ந்து பிறருக்காக எங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து தேவரீர் எங்களுக்குள் இருக்கிறீர், அதனாலே நாங்கள் இயேசுவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்கிற நிலைமைக்கு நாங்கள் கடந்து வந்து உண்மையை அறிந்து இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்டு இந்த உலகத்தால் காணப்படாததுமான காரியங்களை நாங்கள் செய்து உமக்கு உகந்தவர்களாய் உம்மை போல வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.